Hi friends, Jayasri Krishnan, Organic Garden Shoppee lende pesren. So welcome to our garden. நாம வந்து மாடியில தோட்டம் அமைக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். போன எபிசோட்ல மாடியில என்னென்னலாம் வளர்க்கலாம், எப்படி வளர்க்கலாம், முடியுமா அப்படின்றத பத்தி பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக்கா சில क्वेश्चंस வரும். சரி, இது மாடியில தோட்டம் அமைக்கணும்னா எப்படி அமைக்கணும், இது வந்து முறையாக எப்படி அமைக்கணும், அடுத்தது டைம் தேவைப்படுமா, எவ்வளோ டைம் தேவைப்படும், மெயின்டெனன்ஸ் எப்படி, ஸ்பேஸ் இருக்குமா, எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும், டெரஸ் பாழாகாமல் இருக்குமா, இந்த மாதிரி நமக்கான நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இப்போ நம்ம வரிசையாக வந்து இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலான்னா மாடியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற மாடியில் இருக்கிற டெரஸில் கீழே பண்ணலாம். படிக்கட்டுகள் இருந்ததுன்னா படிக்கட்டில் வைக்கலாம். மாடியில் இருக்கிற சுவர்களில் வந்து நீங்கள் வந்து தோட்டம் அமைக்கலாம். வெர்டிக்கல் கார்டன் சொல்லிட்டு ஹேங்கிங் பாட்ஸு, தொங்குற தொட்டிகளை வச்சு நீங்கள் அதில் வந்து உற்பத்தி பண்ணலாம், தோட்டம் அமைக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது டைம் நிறையா தேவைப்படுமா, தேவையில்லை. முறையான ஒரு வழியில் நம்ம பண்ணுற போது இதுக்கான டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவும் நமக்கு வந்து மென்டலாக ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு விஷயமும், இயற்கையான உணவுகளில் நாம் உற்பத்தி பண்ணுறோன்ற அந்த சந்தோஷம் கிடைக்க போகிறது, இது எல்லாமே கிடைக்கிற போது அந்த டைம் வந்து நமக்கான டைமாக, நம்ம ஃபேமிலிக்கான டைமாக ஒதுக்குற போது அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. அடுத்தது மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்குமா, கரெக்டு. கட்டாயம் வந்து நம்ம முறையாக பண்ணுற போது மெயின்டெனன்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். மணி செலவாகுமா ஜாஸ்தி அப்படின்னா கிடையவே கிடையாது. சரி, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நாம் செலவிடுற, எப்படி வந்து குடும்பத்துக்காக ஆரோக்கியத்துக்காக செலவிட போகிறோமோ அந்த அளவான சிக்கனமான முறையிலையும் நம்ம மாடி தோட்டம் அமைக்கலாம். இதுதான் வந்து பேசிக்காக ஒரு மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கான சிறிய எளிய வழிமுறைகள். இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து மாடித்தோட்டம் அமைக்கிறது ரொம்ப எளிமையான முறை அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்கும், செய்ய ஆரம்பிச்சிடலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் கூட வந்திருக்கும் இல்லையா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வர செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தது க்ரோ பேக் வைக்க போகிறோம் அப்படின்னா, ஹை டென்சிட்டி பேகு, லோ டென்சிட்டி பேக்குன்னு இருக்குது, பாட் இருக்குது, என்னெல்லாம் செலக்ட் பண்ணலாம், அதுக்கான சைஸஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், அதை பற்றி தான். எங்களுடைய செக்மெண்ட்டை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸு, கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம், நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். டிஸ்கஷன்ஸும் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு டவுட் இருக்குது எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கீழே வர எங்களுடைய தொடர்பு எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நாங்கள் முறையான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.